ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எத்தனை மணிக்குனா 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எப்போயும் 6:30க்கு எழுந்திரிப்பேன். இன்றைக்கி சண்டே லீவில் அதனால தான் 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஸோ எங்கள் அம்மாவும் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி வச்சுருந்தாங்க. அதை போய் மாடியில் காய போட்டு வர சொன்னாங்க. நானும் காய போட்டுட்டு மாடியில் செடிக்கு தண்ணி ஊற்றி 2 நாளாக ஆச்சு. அதுவும் காஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் கையோட செடி எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு எங்கே கிளம்பிட்டோம்னா, இன்றைக்கி சண்டேயில் சிக்கன் எடுக்கணும். அதனால் பண்ணைக்கு போயிட்டோம் சிக்கன் எடுக்கிறதுக்காண்டி. ஸோ எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, அக்கா ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் ஒர்க்குக்கு போகிறனால வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போட என்னால் முடியல. ஸோ முடிஞ்ச அளவு என்னால் வீடியோ எடுத்து இப்போ ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன். ஸோ சிக்கன் எடுத்த கையோடு எங்கள் அம்மாட்ட போய் கொடுத்துட்டு, எங்கள் அம்மா சிக்கனை மட்டும் கொடுத்தா போதுமா, யார் கழுவுறதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் டக்குன்னு எடுத்து கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் அம்மா தான் குழம்பு வைக்கிறேன்னாங்க. நான் தான் கிரேவி வைக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் கிரேவினா நீங்கள் தின்ற தீனிக்கு கண்டிப்பாக பத்தாது, அதனால் குழம்பா வச்சுருவோம், அப்போ தான் 2 வேளைக்கு பத்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் காலையில் ரொம்ப பசி, அப்போயே மணி 10 ஆயிடுச்சு. ஸோ 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சாப்பாடு, குழம்பு, சிக்கன் 65 பொரிச்சாங்க. ஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் வீடியோ ரெகுலராக போட நான் பார்க்குறேன். ஸோ டாட்டா பாய்.